manual follow-up. இது எல்லாமே ஒரு பிஸ்னஸை கில் பண்ணும். ஹாய், ஐம் ராஜி. இன்னைக்கு வீடியோல ஏன் ஒரு எக்ஸல் அண்ட் ஒரு வாட்ஸ்அப் வச்சு மட்டும் நீங்க உங்களோட ஸ்மால் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியாது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸல். ஸோ எக்ஸல் அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ற ஒரு டூல். ஸோ இதுல உங்களோட கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு லீடை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுல நீங்க உங்க கஸ்டமரோட டேட்டாஸை ஸ்டோர் மட்டும் தான் பண்ண முடியும் மேனுவலா. செகண்ட் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். உங்களோட கஸ்டமரை நீங்க ஈஸியா ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா அதுவுமே ஆன் டைம்ல நீங்க உங்க கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும், இல்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல நீங்க இல்லைன்னாலுமே உங்களுக்கு அந்த லீடுமே மிஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம பழைய கஸ்டமர்ஸை உங்களுக்கு நிறைய ஹேண்டில் பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் ஓவர் யூஸா இருக்கும் அண்ட் அதுலயுமே ஒரு ஆட்டோமேஷன்ன்றது உங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ அதனால வாட்ஸ்அப்புமே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுவல் ஃபாலோ அப். ஒரு சர்டன் லெவல் வரைக்கும், ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை ரீச் அவுட் பண்ற வரைக்கும் நீங்க மேனுவலா ஃபாலோ பண்ணலாம். பட் அதுக்கு மேல உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போகிறப்போ மேனுவல் ஃபாலோ அப் அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எக்ஸல், வாட்ஸ்அப் அண்ட் மேனுவல் ஃபாலோ அப் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிசினஸ் ஸ்டடியா க்ரோ ஆகுறது மட்டும் இல்லாம நீங்களுமே நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் பிஸ்னஸ், கஸ்டமர்ஸ் அந்த லீடை ஃபாலோ பண்றது, அவங்களுக்கான மெசேஜஸ் அனுப்புறது, இந்த இடத்துல நீங்க ஆட்டோமேஷனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் மற்ற விஷயங்கள்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ ஹை லெவல் வழியா. ஸோ கோ ஹை லெவல் இஸ் அன் ஆல் இன் ஒன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க உங்களோட ரெகுலர் டாஸ்க், எவ்ரிடே டாஸ்க் லைக் ஃபாலோ அப், கஸ்டமரோட ஜேர்னி எங்க இருக்கு, அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்றதுல இருந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நீங்க எதனா மார்க்கெட்டிங், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட்ஸ், கூப்பன்ஸ் அனுப்பணும், இது எல்லாமே நீங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வழியா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். நீங்களே கஸ்டமைஸ்டா உங்களோட ஆட்டோமேஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஆட்டோமேஷன்ஸை பில்ட் பண்ணி அதை உங்க ஸ்மால் பிசினஸ்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணும், இது எனக்கு கத்துக்கணும், நான் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட மாஸ்டர் கிளாஸ் அவைலபிளா இருக்கு. எங்களோட 3 months இன்டென்சிவ் மாஸ்டர் கிளாஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, நான் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிளாட்ஃபார்மை நான் இன்டெகிரேட் பண்ணணும், இதை பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட 30 day ஃப்ரீ ட்ரையல் நாங்க கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு சைன் அப் பண்ணி இந்த கோ ஹை லெவலில் நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வழியா உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்க எப்படி எப்படியெல்லாம் இதை உங்க பிஸ்னஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நாங்க எங்களோட அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இந்த மாதிரியான சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கீழே சிஸ்டம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல நான் இந்த கோ ஹை லெவலோட பேசிக் டேஷ்போர்டை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்.